அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. வசனத்தில் 2 முக்கியமான காரியத்தை குறித்து ஏசாயா பேசுகிறார். ஒன்று, நீதிமான் மடிந்து போகிறான். இன்னொன்று, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். நீதிமான் மடிந்து போவதற்கும் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு நீதிமான்கள் என்று சொல்றதால் என்ன? எந்த நீதிமான் மடிந்து போகிறான், எந்த நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான்? பழைய ஏற்பாட்டை நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக நீதிமான்கள் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது நோவா நீதிமானாக இருந்தான் என்று சொல்லி, லோத்து நீதிமானாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபை குறித்து சொல்லும் போது உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது நீதிமான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அவங்களுக்கும் இருக்கும், நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? பொதுவாக எந்த நீதிமான் மடிந்து போகிறான்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசியுங்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் ஆபேலை குறித்து அங்கே ஆரம்பிக்கிறது. 3வது வசனத்தில் ஆரம்பித்து 32வது வசனத்தில் பின்னும் நான் என்ன சொல்லுவேன், சிம்சோன், யெப்தா, பாராக், தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசியை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமென்றால் காலம் போதாது அப்படின்னு இருக்கு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரை பற்றியும் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டு விட்டு வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் 39 நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து வசனம் சொல்லுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. அஸ்திபாரம் உள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்லுகிறது. அந்த நகரத்திற்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. 14வது வசனம், அந்த நகரத்திற்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன அப்படின்னு இருக்கு. அஸ்திபாரம் உள்ள நகரம் எது அப்படின்னா புதிய எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இருக்கிற இந்த பூமி அஸ்திபாரம் இல்லாத நகரம், அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. இந்த அஸ்திபாரம் இல்லாத நகரத்தில் தான் நாமெல்லாம் அஸ்திபாரம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அஸ்திபாரம் உள்ள நகரம் இனி வருகிறதாக இருக்கிறது. அந்த அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு தான் அவர்கள் காத்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் காத்திருந்தார்கள். ஆனால் வசனம் சொல்லுது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதுவும் தெளிவாக நீங்கள் எபிரேயர் 11 வாசித்து பார்த்தீங்கன்னா, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை பண்ணப்பட்டு அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர்கள் அதை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை என்று எபிரேயர் 11 தெளிவாக சொல்லுது. அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபேலிருந்து தீர்க்கதரிசிகள் எல்லாருமே எங்கே போனாங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லைன்னா அவங்க பரலோகத்துக்கும் போகலை. நல்லா மனசில் வச்சுக்கணும். அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லலை. அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புதிய எருசலேமையும் அவங்க அடையலை. அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் மேல் பாதாளம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போனாங்க. அதனால தான் யாக்கோபு சொல்லும் போது என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். யோபுவும் பாதாளத்துக்கு போகிறதா தான் சொல்கிறார். ஆபிரகாம், லாசரு, ஐஸ்வர்யவான் சம்பவத்தில் இயேசு சொல்லும் பொழுது லாசரை கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் விடுறாங்க. ஐஸ்வர்யவான் தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கிறார், இவர் மேல் பாதாளத்தில் இருக்கிறார். 2 பேருக்கு நடுவில் ஒரு பிளவு இருக்குது. ஒருத்தர் பார்க்க முடியும், பேச முடியும். அப்படி தான் இயேசு சொல்கிறார். அப்படியானால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் மரித்தார்கள்னு வசனம் சொல்லுது. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது 13வது வசனம் வாசிக்கும். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவர்களை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். விசுவாசத்தோடே மரித்தார்கள் அப்படி இருக்கு. விசுவாசத்தோடே மரித்தார்கள். அப்படியானால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வசனம் தெளிவாக சொல்லுது மரித்தார்கள் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன வாக்குத்தத்தம்னா, நாம் நித்திரை அடைகிறது இல்லை. அப்படின்னா நமக்கு மரணம் இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 1000 வருஷ அரசாட்சியில் கூட மரணம் இருக்கு. 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் சொன்ன மரணம் ஆத்தும மரணம். இந்த ஆத்தும மரணம் நமக்கு இப்பொழுது ஜெயமாய் விழுங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்மா நரகத்துக்கு போகிறது இல்லை, நம்முடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகிறது இல்லை. சிமர்னா சபைக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் 2ஆம் மரணத்தினால்
சேதம் அடைவதில்லைன்னு இருக்கு. இரண்டாம் மரணம்னா என்ன? 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியா நீங்கள் வாசிக்கும் போது சொல்லுது, மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டது, இது இரண்டாம் மரணம்னு இருக்கு. ஸோ நரகம் சபைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணல, அதுல இருந்து சபையை காப்பாத்துறாருன்னு வசனம் சொல்லுது. ஸோ உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஆத்ம மரணத்தை குறித்து ஜெயமாய் விழுங்கப்பட்டதுன்னு சொல்றார். இனி கடைசி காலத்துல சரீர மரணமே இல்லை, இந்த பூமியில 150 வருஷம் இருப்போம், 200 வருஷம் இருப்போம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மாதிரி நாமளும் 1000 வருஷம் இருப்போம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, புதிய ஏற்பாட்டு சபையை பொறுத்த வரைக்கும் எப்போ நம்ம இங்கே வாழ்க்கையை முடிக்கிறோமோ உடனடியாக நாம் பரதீசிக்குள் பிரவேசிக்கிறோம், பாரடைஸ்குள்ள போகிறோம், இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் இங்கே முடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் தங்கள் மரணத்தை விரும்பினார்கள். நான் தேகத்தை விட்டு பெரிய பிரயாசப்படுகிறேன், விரும்பப்படுகிறேன்னு பவுல் சொல்றார். எல்லாரும் அதுக்கு தான் காத்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவே 33 வயசுல தான் பூமியை விட்டு கடந்து போயிட்டார். இன்னைக்கு கடைசி காலத்தில் 100 வயசு 200 வயசு. ஆனால் வசனத்தின்படி உங்களுக்கு எனக்கு இந்த பூமியில் இருக்கிறது மேலே ஆசை இருக்கக்கூடாது, நமக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு மேலே ஆசை இருக்கணும். அல்லேலூயா. எப்போ முடிச்சுட்டு போவோங்கிற எண்ணம் இருக்கணும். எப்போ நம்ம வேலை முடியும், எப்போ ஓட்டத்தை முடிப்போம், எப்போ தேவனை பார்ப்போங்கிற ஆசை வரணும். நம்ம ஆத்மாவுக்கு 2 சுபாவம் உண்டு. ஒன்று, என் ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. இன்னொன்று, என் ஆத்மா மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல உண்மை வாஞ்சிக்குது. ஒன்று மண்ணோட ஒட்டிக்கிற ஆத்மா, இன்னொன்று தேவனோடு கூட ஒட்டிக்கிற ஆத்மா. மண்ணோட ஒட்டிக்கிறவன் இங்கே 150 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுவான். தேவனோட ஒட்டிக்கொள்ற ஆத்மா எப்போ என் ஆத்மா மணவாளனை பார்ப்பேன்னு சொல்லி அதை ஆசைப்பட்டு கொண்டே காத்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்தார்கள். உங்களுக்கும் எனக்கும் ஆத்ம மரணம் இல்லை. நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல்னா ஒரு இமை பொழுதலே நீங்கள் நானும் மறுரூபமாகும், நம்முடைய சரீரம் மறுரூபமாகும், நாம் முழுவதுமாக மாற்றப்பட்டு குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவோம்னு ரோமர் 8:29 சொல்லுது. அதன்படி நாம் இங்கிருந்து மறுரூபமாகி குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறி தேவனோடு கூட இருக்க போகிறோம். இதுதான் நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்ப வாசிங்க, எபிரேயர் 11:40 வாசிங்க பார்ப்போம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அப்படின்னா கர்த்தர் நமக்கு முன்பதாகவே ஒன்றை நியமித்து வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு. யாரு? 39ஆம் வசனம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பத்தி பேசுறாரு. பேசிட்டு சொல்றாரு அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பூரணப்படுதல். இப்பெல்லாம் அவங்க எங்க இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது கற்பனை தான், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு நிஜம் இருக்கு. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல் பாதாளத்தில் இருந்தாங்க. அவங்க அங்கதான் தங்கி இருந்தாங்க. அதற்கு பிறகு இயேசு வரும்போது மரித்து அவர்களை மேல் பாதாளத்திலிருந்து வசனம் சொல்லுது இறை கவ்விக்கொண்டு ஏறி போனார். அவர்களை கொண்டு போய் பரதீசியில் வச்சுட்டார். அதனால தான் கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய், பாரடைஸ்ல இருப்பேன்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ அடுத்த 2000 வருஷம் எல்லாம் பாரடைஸ்ல உட்காந்துருக்கிறாங்க. யாரெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க? அந்த எபிரேயர் 11 ஆபேல்லேருந்து நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாம் பரதீசிக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2000 வருஷமா. இப்போ நான் சொல்றது ஒரு கற்பனை. இப்போ ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து ஒரு வேளை கேட்குறாருன்னு வச்சுப்போம், அப்பா 2000 வருஷமா நம்ம பாதாளத்தில் இருந்தோம், இப்போ 2000 வருஷமா பரதீசியில் இருக்கிறோம், எப்போதான் இந்த பரலோகத்துக்குள்ள போவோம், எப்போதான் போய் பிதாவாகிய தேவனை பார்ப்போம்? இப்போ பரதீசில் இருக்கிறது சந்தோஷம், ஆனால் பரலோகத்துக்கு நம்ம எப்போ போவோம்? அப்போ ஆபிரகாம் சொல்வார், போலாம்பா, ஆனால் கொஞ்சம் விஐபிங்கெல்லாம் வர வேண்டி இருக்குது, இவங்கெல்லாம் வந்தாதான் நாம் சேர்ந்து போக முடியும், அவங்க வரும்போது தான் நம்ம ஒன்றா உள்ளே போக முடியும். அப்போது ஈசாக்கு கேட்பாரு, ஏன்பா எனக்கு தெரிஞ்சு பெரிய விஐபி நீங்கள் தான் விசுவாச தகப்பன், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. இன்னொரு பக்கம் சொன்னால் மோசே, இன்னொரு பக்கம் சொன்னால் தாவீது, இவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க, இதை விட யார் பெரிய விஐபி இருக்கிறா அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்வார், புதிய ஏற்பாட்டு சபை ஆண்டவர் உலகம் எங்கிலும் மனவாட்டியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் ஒன்றாக போகும்போது தான் நாம் ஒருமித்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம்னு இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய மேன்மை. அதான் பைபிள் சொல்லுது, விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன் குறித்தார். எல்லாவற்றையும் உலகத்தை வெறுத்தவங்க, உலகத்தை விட்டவங்க அங்க உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னும் பரலோகத்துக்குள்ள போக முடியாம. ஆபிரகாமை பத்தி பார்க்கிறோம், வசனம் சொல்லுது அவன் செல்வச்சீமானா இருந்தான், அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாதாக இருந்தது. எல்லாத்தையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லைன்னு இருக்கு. அப்படி அடையாத ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையுடைய முறையை பாருங்க.
கிட்டத்தட்ட 75 வயசுல இருந்து அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 4வது 5வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆபிரகாம் கானானுக்கு புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான்னு வசனம் சொல்லுது. 75 வயசுல போறான். ஆனா வசனம் சொல்லுது, கானானுக்குள்ளே பிரவேசித்த போது அவனுடைய ஆஸ்தியும் லோத்துவினுடைய ஆஸ்தியும் பூமி தாங்கக்கூடாதாக இருந்தது. அந்த ஊழியக்காரன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போகும்போது லாபான் வீட்டில் போய் சொல்றான், எனக்கு என்னுடைய எஜமானுக்கு ஆண்டவர் அவ்வளவு ஆஸ்தியை கொடுத்திருக்கிறாருங்க. என் எஜமானது எல்லாத்தையும் ஈசாக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளவு ஆஸ்தி எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் ஒரு காலத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். 15ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில், ஆண்டவரே எனக்கு என்ன கொடுப்பீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. மொத்த சொத்தும் வந்துருச்சு, மொத்த ஆஸ்தியும் வந்துருச்சு, தேசத்துக்கு வந்தாச்சு, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. அப்படி வந்த ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. உங்களை போல என்னை போல தான் எலியாவை பத்தி வசனம் சொல்லுது, பாடுள்ள மனுஷன். அதே மாதிரி தான் ஆபிரகாமோடைய வாழ்க்கையும் தொடங்குது. எப்படி தொடங்குது? ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆஸ்தி சேர்க்கிறது, சொத்து சேர்க்கிறது. எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் இன்னும் அந்த ஆபிரகாமுடைய முதல் ஸ்டேஜ் மாதிரி தான். இன்னும் நான் என்ன சுதந்திரிப்பேன் ஆஸ்தி சேர்க்கறதுல. ஆபிரகாம் கேட்கிறார் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே இதை நான் எதனால் அறிந்து கொள்வேன், தேசத்தை எதனால் சுதந்திரித்துக் கொள்வேன்? ஆண்டவர் சொல்றார், இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். உடனே ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே இந்த தேசத்தை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்வேன், எதனால் அறிந்து கொள்வேன்? ஆசை, தேசத்தை சுதந்திரிக்கணும், வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும். எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் இன்னும் நமக்கு அதன் மேல இருக்கிற பற்று போகல. எவ்வளவு சத்தியம் கேட்கட்டும், எப்படியாவது வீடு இருக்கும், கர்த்தர் கொடுத்துருப்பாரு, எப்படியாவது மேல ஒரு ஃப்ளோர் கட்டிடணும். இன்னைக்கு உலக பிரகாரமான இந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடித்தான் ஆவிக்குரிய சபைகளே போகுது. வசனம் தெரியாதவங்க, ஆவியில வளராதவங்க, அனல் இல்லாதவங்க நியாயம். ஆனா சபை இன்னைக்கு எப்படி இருக்குது? இதே மாதிரி தான். எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன்? அவர் கேட்கிறார் பாருங்க, ஆண்டவர் பார்த்து ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. அப்போ அவர் கேட்கும்போது 8வது வசனம் 15:8 சொல்லுது, அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே அதை நான் சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். இன்னைக்கும் ஆசைதான், தேசத்தை சுதந்திரிக்கணும், வீட்டை சுதந்திரிக்கணும், வாசலை சுதந்திரிக்கணும், வீடு கட்டணும், இப்படியே ஒரு ஆசை. இன்னும் திருப்தி ஆகல, இன்னும் அதுக்கான திருப்தி வரல. எவ்வளவு வருகையை பத்தி செய்தி கேட்டாலும் திருப்தி வரல. வசனம் சொல்லுது, அப்படி ஆசைப்பட்ட நீதிமான் மடிந்து போனான். மடிந்து போனான். உங்களுக்கு எனக்கு இப்போ ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுதல வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை வச்சிருக்கிறார். அப்படி விசேஷித்த நன்மையானது ஒன்று எடுத்துக்கொள்ளப்படுதல், மறுரூபமாகி பரலோகத்துக்கு போகுதல். அப்ப பரலோகத்துக்கு போகிற நீங்களும் நானும் எதை வாஞ்சிக்கணும், எதை விரும்புறோம்? இன்னும் இந்த தேசத்தையும் ஒரு கிரவுண்டு, அதான் நம்மளுடைய மொத்த ஆசை. ஒரு இல்லைன்னா மிஞ்சி போச்சா 2 கிரவுண்டு. பாருங்க, ஒரு பெரிய ராஜகுமாரத்தி தேசத்தை சுதந்திரிக்கணும்னு அவ்வளவு ஆசை. வீடா வாங்கி போட்டுச்சு, இடமா வாங்கி போட்டுச்சு, அநியாயமா அபகரிச்சிச்சு. ஒரு காலத்துல ஆண்டவர் சொல்வார், வானபய பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே அப்படிம்பார். அந்த அளவுக்கு உயர்வு, எல்லாரும் அப்படி ஒரு பெருமை. தேசம் மறக்க தொடங்கிருச்சு. பாருங்க, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், அதை யார் வாரிக்கொள்வார் என்று அறியாது இருக்கிறான். அவ்வளவு அடிச்சு புடிச்சு சொத்து சேர்த்து அவ்வளவு பெருமையா வாழ்ந்த ஒரு ஆளு இன்னைக்கு மண்ணோட போய் நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்படுத்து. வசனம் சொல்லுது, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். பார்க்கிறோம், கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம், ஆனா நமக்கு உணர்வு வருதா? எவ்வளவு வச்சிருந்தவனும் ஒண்ணு இல்லாம போயிட்டானே. ஆண்டவர் உங்களுக்கு வேணான்னு சொல்லல, உங்களுக்கு தராரு. இந்த பூமியில நீங்க வாழ்றதுக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை தருகிறார். ஆனால் உங்களுடைய என்னுடைய எண்ணம் எதன் மேல இருக்கிறதுங்கிறது தான் கேள்வி. எதுக்கு பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கிறோங்கிறது தான் கேள்வி. ஆபிரகாம் கேட்கிறார், எப்படி சுதந்திரத்துக் கொள்வேன்? இதே ஆபிரகாம் தான் 11ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபத்துல திருப்பி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. சேம் ஆபிரகாம் ஒரே இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. அதுல எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம், அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆதியாகமம் 15:8 அவர் என்ன கேட்டாரு? கர்த்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன்? இதே ஆபிரகாம் தான் சொல்றாரு, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினான். ஒரு நாள் ஆபிரகாமுக்கு அறிவு வருகிறது, கானானுக்கு வந்துட்டேன், சுதந்திரிச்சிட்டேன், நடந்துட்டேன், கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு, பையன் வந்துட்டான், பேரப்பிள்ளை வரைக்கும் யாக்கோபு வரைக்கும் அவர் பார்த்துட்டார். ஆபிரகாம் சாகும்போது யாக்கோபுக்கு 15 வயசு. ஆபிரகாம் பார்த்துட்டார்,
எல்லாம் பார்த்த பிறகு ஆபிரகாமுக்கு மைண்ட்ல தோணுது, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். இன்னைக்கு நமக்கு இந்த அறிவு தான் வரணும். மரித்து போன ஆபிரகாமுக்கு விசுவாசத்தோடு கூட அவர்கள் மரித்தார்கள் வசனம் சொல்லுது. மரித்து போனவனுக்கு ஒரு ஞானம் வந்துச்சு, தேசத்துக்கு வந்தாச்சுப்பா, நாடே சொந்தமாயிருச்சு, ஆனாலும் இதுல எனக்கு ஒரு திருப்தி இல்லை, இதுல எனக்கு ஒரு மேன்மை இல்லை. சில ஆட்களை பார்த்துருக்கிறோம், அடிச்சு புடிச்சு வீடு கட்டுவாங்க, அந்த வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ற வரைக்கும் தான் அது மேல ஒரு கிரேஸ், அது மேல ஒரு ஈர்ப்பு பிடிப்பு. அது உள்ள போய் கொஞ்சம் முடிச்சு ஒரு வாரம் ஆச்சுன்னா போதும், அவ்வளவுதான், அது மேல இருந்த அந்த 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 இது விருப்பம் போயிடும், திருப்பி பழையபடி சாதாரணமாயிடும் இருதயம். ஒரு செல்போன் வாங்குற வரைக்கும் பையன் குதிப்பான், பைக் வாங்குற வரைக்கும் குதிப்பான், வாங்கினாலே ஆச்சு முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான், அப்படியே பைக் வாங்கி கொடுக்காட்டி சாப்பிட மாட்டான். அப்பா அம்மா சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு எப்படியாவது வாங்கி கொடுப்பாங்க, வாங்கி 2 ரவுண்டு அடிச்ச பிறகு பக்கத்தில் போற இன்னொரு பைக்கை பார்த்து சொல்லுவான், இதுக்கு பேசாம அதை வாங்கியிருக்கலாம். இதுதான் உலக இயல்பு, இதுதான் இயல்பு. ஒன்றை அடையிற வரைக்கும் தான் அதன் மேல ஒரு ஈர்ப்பு, அதன் மேல ஒரு வெறி. அது கிடைச்ச உடனே அதற்கு பிறகு அப்படியே அந்த ஆசை முழுவதும் போயிடும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஆபிரகாம் சொல்றாரு, நான் கானானுக்கு வந்துட்டேன், சுதந்திரிச்சிட்டேன், உள்ள உட்கார்ந்து இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு எல்லாம் இருக்கு, பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டேன், ஆனால் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நான் நாடுவேன். அந்த எண்ணம் தான் உங்களுக்கு எனக்கும் வரணும். எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டேங்குது, ஆவிக்குரியவங்களுக்கு வர மாட்டேங்குது. உலகத்தானுக்கு வரல பரவாயில்ல, பேர் கிறிஸ்தவனுக்கு வரல பரவாயில்ல, ஆவிக்குரியவனுக்கு வர மாட்டேங்குது. சத்தியம் கேட்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் சில நேரத்தில் இந்த மாதிரி ஆட்களை அனுமதிக்கும் போது அவர்களை கர்த்தர் கரத்தில் ஒப்படைங்க சொல்றேன். உன்னை ஏமாத்தி அவன் கொஞ்சம் எடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, உனக்காகவும் எனக்காகவும் வழக்காடுவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு நாளும் கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிடவே மாட்டார். இன்னைக்கு அவன் கொஞ்சம் எடுத்துட்டு போனா அதை விட 1000 மடங்கு கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒன்று தான். பல நேரங்களிலே நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள், நம்மளை தான் அவங்க எடுத்துக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க அவர்களோடு கூட எதிர்த்து நிற்காதீங்க, வழக்காடாதீங்க. அது உங்களுக்கு வந்து சேரணும்னா உங்களுக்காக வழக்காடுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அதை கொண்டு வந்து உன் கையிலே கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பல நேரங்களில் அரசாங்கம் செய்ய முடியாததை, நீதிமன்றம் செய்ய முடியாததை, காவலர்கள் செய்ய முடியாததை கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் இறங்கி செய்வார். அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படி மனுஷனை வச்சு செய்யணும்னு கர்த்தர் டிசைட் பண்ணா அதுக்கான மனுஷனை கர்த்தரே எழுப்பி கொடுப்பார். ஆண்டவரே ஆள் அனுப்புவார், வருவான், வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவான். நீங்க எதுக்காகவும் உங்களுடைய தரத்தை தாழ்த்திக்காதீங்க. இன்னைக்கு அதான் நடக்குது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆவிக்குரிய ஒருத்தனை ஏமாத்திட்டு இன்னொருத்தன் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை ஏமாத்தினவன் நல்லா இருக்க முடியாது. ஒருவேளை நீங்க பார்க்கறதுக்கு அவன் அப்படியே பனைய போல செழிக்கிற மாதிரி இருக்கும், பொறுத்திருந்து உட்காந்து பார்க்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கனுக்கு நடக்கிறத உட்காந்து பாருங்கிறார். பொறுமையா உட்காந்து பார்க்கணும். என்னதான் எவ்வளவுதான் மேன்மை இருந்து எத்தனை பேர் காலில் விழுந்தாலும் வாழ்ந்த வீடு கூட சொந்தமா இருக்காது, வேற யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் உண்மை. இந்த பூமியில நீ சேர்த்து வைக்கிற அத்தனையும் ஒரு நாள் புதரடைஞ்சு போகும், ஒரு நாள் இடிந்து போகும். துருக்கியில அவ்வளோ பெரிய பூகம்பம், மலைக்கு மேல கட்டப்பட்டிருந்த ரோம கோட்டை தூள் தூளா உடைஞ்சு போச்சு. எத்தனை ராஜா அது உள்ள உட்கார்ந்து இருப்பாரு, எவ்வளோ காரியங்கள் அங்கே பேசப்பட்டிருக்கும், இன்னைக்கு போச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேசத்தை சுதந்திரிக்கணும் ஓடி ஒரு நாள் இல்லாமல் போய் கிடைக்கும். ஆனா உனக்கு அப்புறம் அது என்ன ஆகும், ஏதாகும்? நம்முடைய வேலை என்ன தெரியுமா? அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் எது கிடைக்குதோ கிடைக்கலையோ தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. கிடைக்கலன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நமக்கென்று ஆண்டவர் ஒரு அரண்மனை வச்சிருக்கிறார். மேல ஆண்டவர் வாசஸ்தலத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் கொண்டு போய் கர்த்தர் நம்மளை உட்கார வைப்பார். அவரோடு கூட பக்கத்தில் சிங்காசனத்தில் உட்கார வச்சு கொள்வார்னு இருக்கு. நம்மளுடைய வியூ எப்பவுமே அது மேலேயே இருக்கணுங்க. அது பரமதேசத்துக்கு மேலேயே இருக்கணும். வசனம் தெளிவா சொல்லுது, சாவு எனக்கு ஆதாயம். எப்ப என்னை கூட்டிட்டு போவீங்க ஆண்டவரேன்னு காத்திருக்கிறது தான் அது. நமக்கு நியமித்த நேரம் வரைக்கும் நம்ம கண்டிப்பா பூமியில இருப்போம். முடியும் போது அடுத்த செகண்ட் புறப்பட்டு மேலே போயிடணும். அதுக்கு மேல 10 வருஷம் 15 வருஷம்லாம் கேட்டு வாங்கக்கூடாது. சில ஆட்கள் உட்காந்து கதறும், எசேக்கியா ராஜா மாதிரி, ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கொடுங்க, 5 வருஷம் கொடுங்க. கொடுத்துருவாரு. என்ன பண்ணுவிய? கர்த்தர் பூமிக்கு கொண்டு வருகிற நேரம் ஒன்று வச்சிருக்கிறாரு, பூமியை விட்டு கொண்டு போகிற நேரம் ஒன்று வச்சிருக்கிறாரு. கொண்டு வந்து தெரிஞ்ச ஆண்டவருக்கு கொண்டு போகவும் தெரியும். அவர் வேலையில் நம்ம தலையிடப்படாது.
அவர் 10 வருஷம் சேர்த்து கொடுங்க, 5 வருஷம் சேர்த்து கொடுங்க, சேர்த்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அவர் படுற அவஸ்தை இருக்கு பாருங்க, அது அவஸ்தைலாம் படாமல் நல்லபடியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் கூப்பிட்றாரா சந்தோஷமாக போகணும், பரலோகத்துக்கு போகணும். பூமிக்கு நாம் வரும்போது சந்தோஷமாக வரல, வந்த உடனே அழுதுகிட்டு வந்தோம். ஆனால் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகணும். என் தேவனை நான் சந்திக்க நான் புறப்பட்டு போகிறேன்னு சந்தோஷமாக போனோம். சமீபத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தார். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்க்க நேரிட்டது. ஒரு வயசானவங்க கடைசி காலங்களில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க படுற கொஞ்சம் கஷ்டம் வேதனையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீன்னு சொன்னதனுடைய அர்த்தத்தை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. அவரோட அர்த்தம் என்னன்னா, நீங்கள் வாழும்போது அநேகருக்கு முன்பாக கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறீங்க. உங்களை பார்க்குறவங்க நினைப்பாங்க, எங்கள் பாஸ்டர் மாதிரி நான் வரணும், இவரை மாதிரி பாடணும், இவரை மாதிரி பிரசங்கம் பண்ணணும், இவரை மாதிரி வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்சி வரும். அவங்க நினைப்பாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இப்படி இருக்கிறாரு, இவரை மாதிரி நானும் இருக்கணும்னு நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். அதான் சாட்சி. அநேகருக்கு சாட்சியாக நிறுத்துறது. கர்த்தர் கூட இருக்கிறார் பாருங்க, இவர் மாதிரி தான் கர்த்தர் கூட இருந்தால் நீதிமான் என்ன எப்படி இருப்பான்னு இந்த ஆளை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. அதே வேளையில் சாகும்போது நீ சாட்சியாக இருக்கணும். நீ கர்த்தர் பூமியை விட்டு போகிறத பார்க்குறவன் சொல்லணும், இவரை மாதிரி நான் பூமியை விட்டு போகணும்னு நான் ஆசைப்படணும். எலியாமாவை பார்க்கும்போது நினைக்கணும், நானும் ஒரு நாள் எலியா மாதிரி பரமேறி போகணும்னு நினைக்கணும். நம்மளை பார்க்கும்போது நம்முடைய மரணம் கூட சாட்சியாக நிற்கணும். ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும் போது ஒரு சில பரிசுத்தவான்களை பற்றி அவங்க ஓட்டத்தை முடிச்ச விதத்தை பார்த்தா அவ்வளவு அற்புதம், அவ்வளவு அற்புதம். அதை கேட்கும் போதே நமக்கு தோணும், ஆண்டவரே நான் கூட இந்த மாதிரி தான் நான் பூமியை விட்டு போகணும்னு. ஒரு பரிசுத்தவான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு, பிரசங்கம் பண்ணுற வரைக்கும் ஒன்றுமே தெரியல, நல்லா பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி ஜெபத்தை முடிச்சுட்டு போய் உட்கார்றாரு. இன்னொருத்தர் வந்து ஆசீர்வாதம் கூறுறாரு. ஆசீர்வாதம் கூறி திரும்பி பார்க்குறாங்க, தலை கீழே தொங்கி இருக்கு. அப்படியே பிரசங்கம் பண்ணி முடிச்ச ஒரே ஒரு நிமிஷம் தான், என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரன்னு ஒருத்தர் சொல்றாரு. சொல்லிட்டு திரும்பி ஐயா சோத்திரையாங்கிறார், ஆள் இல்லை. எப்பேற்பட்ட மரணம் பாருங்க. இதுதான் நீதிமானுக்கு சம்பவிக்கிற மரணம். இன்னொரு பரிசுத்தவான் கேரளால ஒரு வாரம் தன்னுடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாரு. டெய்லி ஜோம் பண்றார். ஜோம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சுட்டு மறுநாள் காலையில் குளிச்சுட்டு 6:30 மணிக்கு எப்பவும் ப்ரேயர் பண்ணிட்டு குளிப்பாராம். குளிச்சுட்டு நல்ல ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு நேராக வந்து வாசலில் இருக்கிற ஒரு ஊஞ்சல்ல இப்படி கையை வச்சு படுத்திருக்கிறார். மனைவி வந்து எப்போ காப்பி குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் பிரவேசிச்சிருக்கிறாரு. அவர் இல்லை. எவ்வேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. இந்த மரணத்தை எல்லாம் கேட்கும் போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா? இப்படி நான் பூமியை விட்டு கடந்து போகணும், இந்த பரிசுத்தவான் மாதிரி இருக்கணும். நம்ம மரணம் கூட அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும். அதுதான் நாம் பூமி மேலே விட்டு போறதுக்கான. ஆனால் இன்னைக்கே பாருங்க, பூமியை விட்டு போக ஆசையே இல்லை. போறவனுக்கும் ஆசை இல்லை, சுற்றி இருக்கிறவனுக்கும் ஆசை இல்லை. பல நேரங்கள் நம்ம இந்த பூமியை விட்டு போறதுக்கு அப்படிதான் நினைக்கிறோம். ஆபிரகாம் சொல்றாரு, இல்லைங்க, இந்த பூமியில் இருக்கிறது அல்ல, எப்போ என் பரம தேசம் வரும். நான் பூமியை மொத்தம் சுதந்திரிச்சிட்டேன், இந்த தேசமே என் கைக்கு வந்துருச்சு. அதே நிலைமை தான் இன்னைக்கு நமக்கு. ஒரு பெரிய கூட்டம் எப்படியாவது பூமியை சுதந்திரிக்கணும்னு சபைக்குள்ள உட்காந்துருக்கு. ஒரு சின்ன கூட்டம் மட்டும்தான், இப்பூமி எனக்கு சொந்தம் அல்ல, இவ்வுலகம் எனக்கு சொந்தம் அல்ல, எங்களுடைய ஆசீர்வாதம் இனி வருகிறதா இருக்கிறது என்று ஓடுது. சத்தியம் தெரியுது, சத்தியம் தெரியுது, தெரியாமலாம் இல்லை. ஆனாலும் இந்த மாம்சத்தை ஜெயிக்க அவங்களால முடியல. இங்கே இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். எனக்கு சின்ன அனுபவம் தான், அதுலேருந்து சொல்கிறேன். நீங்கள் தேவனை மட்டும் நாடி தேடுங்கள். இந்த பூமியில் உங்கள் தேவைகளை பரலோகம் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாரும் பார்த்து பிரமிக்கிற மாதிரி ஒரு கார் வாங்கணும், எல்லாரும் பார்த்து பிரமிக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கணும், வேணாம். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக வாழ்ந்த நேபுகாத்நேச்சார், நான் கட்டிய மகா பாபிலோன் இன்னைக்கு இல்லை, தண்ணிக்குள்ள இருக்குது. கட்டப்பட்ட நினிவே இல்லை, இடிஞ்சு போச்சு, தீரு காணாம போச்சு. எப்பேற்பட்ட ராஜாக்கள் ராஜகுமாரத்திகள்லாம் காணாம போயிட்டாங்க. இதை உணர்ந்துதான் ஆபிரகாம் சொல்றாரு, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நான் நாடுவேன். மரித்து போகிற நீதிமானே இப்படி இருப்பானால், எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானலாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் பாருங்க. எப்படி உலகத்தை வெறுக்கணும்னு பாருங்க, எப்படி பரலோகத்தை நேசிக்கணும்னு பாருங்க. தேசத்தை சுதந்திரிச்ச ஆபிரகாம் ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அடுத்து இந்த உலகத்தில் கல்யாணம், பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளை, பேர பிள்ளை வரைக்கும் பார்க்கணும், அப்படி ஒரு ஆசை. ஆசைப்படுறது, நான் திருப்பியும் சொல்கிறேன், ஆசைப்படுறதுங்கிறது நம்முடைய இஷ்டம், அதில் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் என்னுடைய ஆசை அதையும் தாண்டி கர்த்தர் மேலே இருக்கணும். இப்போ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனேன்னு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், பிள்ளையை கொடுத்துட்டார், வச்சுக்கோ ஆபிரகாம், நீ கேட்ட பிள்ளையை நான் உனக்கு கொடுத்துட்டேன். இப்போ கர்த்தர் கேட்குறாரு,
ஆபிரகாம் உனக்கு பிள்ளை முக்கியமா நான் முக்கியமா? இதான் கேள்வி. ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்லல. ஆண்டவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நீ கேட்கறத ஆண்டவர் தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் உங்களுடைய எண்ணம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் பேரில் அல்ல, கர்த்தர் பேரில் இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தரார், தரமாட்டேன்னு சொல்லல. ஆனா அந்த ஆசீர்வாதத்தின் மேல என்னுடைய எண்ணம் போகக்கூடாது, என்னுடைய எண்ணம் கர்த்தர் மேலேயே இருக்கணும் என்று விரும்புகிறேன். வேதத்தில் எவ்வளவோ வாசிக்கிறோம். ஆபிரகாமை வாசிக்கிறோம். ரெபேக்காளுக்கு 20 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு 99 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. பைபிளில் எத்தனையோ சாட்சிகள் இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சபையில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் விசுவாசம் வளர மாட்டேங்குது. போய் பிள்ளை இல்லையா என்ன பண்ணணும்? உடனே அவங்க கேட்குறாங்க, அந்த மெத்தடு போகிறோம், இந்த மெத்தடு போகிறோம். அதுவும் இந்த சகோதரிமார்களை கொண்டு போய் வேதனைப்படுத்தி ஒரு நாளைக்கு 2 ஊசி 3 ஊசி போட்டு அவ்வளவு சரீரத்தை வேதனைப்படுத்தி அது சக்சஸ் ஆகாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அப்படியே போய் வேதனையோட வராங்க. பாஸ்டர் நாங்கள் எவ்வளோ பண்ணியும் சரியாகலை. ஆண்டவர் சொல்கிறாரு, மெடிக்கலி அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், மெடிக்கலி அவங்க என்ன வேணாலும் உங்களுக்கு சொல்லட்டும், எதை பற்றி வேணாலும் சொல்லட்டும், உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும். உன் கர்ப்பத்தில் ஒரு பிள்ளையை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். உனக்கு கர்ப்ப பையை கொடுத்த ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாருன்னா அதுக்கு பேரே கர்ப்ப பை தான். எதுக்கு கொடுத்தாருன்னா அதில் ஒரு பிள்ளையை கொடுப்பதுக்கு தான் கர்த்தர் அந்த கர்ப்ப பையை கொடுத்துருக்கிறார். நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் காத்துருங்க. ரெபேக்காளுக்கு பிள்ளை இல்லை. ஈசாக்கு என்ன பண்ணா? வசனம் சொல்லுது, ஈசாக்கு வேண்டுதல் செய்தான். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணானா? ரெபேக்கா ஜெபம் பண்ணல. யார் ஜெபம் பண்ணது? ஈசாக்கு ஜெபம் பண்ணான். கணவன்மாரை கொண்டு போய் 40 நாள் உபவாச ஜெபம் போட சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் இதான் பிரச்சனை. ஆபிரகாமுக்கும் அதான் பிரச்சனை. 75 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும் கேட்குறாரு, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, எனக்கு தெரியும் ஆபிரகாம், உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வசனம் தெளிவாக சொல்லுது, நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். முன்னாடியே தெரியும். ஐ கேன் கிவ் யூ, என்னால் உனக்கு கொடுக்க முடியும். ஆனால் கர்த்தருடைய காலம் வரைக்கும் பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் தருவார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மெடிக்கலி கிடைக்கும். மெடிக்கலி கிடைச்சா அது மெடிக்கல் குழந்தை. கர்த்தர் மூலமா வந்தா அது மிராக்கிள் குழந்தை. மெடிக்கலி எல்லாராலையும் பிறக்கும், ஆனா மிராக்கிளி கர்த்தரால மட்டும்தான் பிறக்கும். கர்த்தர் நினைச்சாருன்னா கர்ப்பம் அடைக்கப்பட்டு பிறக்காதுன்னு சொன்ன சாராளுக்கும் குழந்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். பொறுமையா காத்துருங்க, கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க. அது இந்த காலத்துல கர்த்தர் நேர்த்தியா செய்வார். 5 வருஷம் ஆனா என்ன இப்ப என்ன இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கர்த்தர் எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் லேட்டா கொடுக்கிறாருன்னா பெஸ்டா கொடுக்க போறாருன்னு அர்த்தம். நீங்க பைபிள்ல லேட்டா கொடுத்த குழந்தை எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு பாருங்க. அது ஈசாக்கா இருக்கும், சாமுவேலா இருக்கும், அது யோவான் ஸ்நானகனாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கறது லேட்டா இருந்தாலும் அது பெஸ்டா இருக்கும். விசுவாசத்தோட காத்துருங்க. கணவனை போய் ஜெபம் பண்ண சொல்லுங்க. முதல்ல 2-3 கணவன் இருக்கிறான் பைபிள்ல, குழந்தை இல்லாத. இந்த சாராளுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாம் பார்த்திருக்கீங்களா? சாராளுக்கு குழந்தை இல்லைன்னு என்ன பண்ணாரு? ஆகார தேடி போயிட்டாரு, ஆகார் வழியா. இப்ப யாக்கோபு ராகேலுக்கு குழந்தை இல்லை. இப்ப ராகேல் வந்து கேட்கறாங்க. இப்ப உடனே அவரு யாக்கோபு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் தேவனா? கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார். திட்டுறான் போட்டு, நானா காரணம்? கர்த்தர் காரணம்ட்டான். இப்படி ஒரு சில கணவன் இருப்பான். ஆபிரகாம் மாதிரி ஒரு சில கணவன் இருப்பான் ஆகாருக்கு பின்னாடி போறதுக்கு. இன்னொரு கணவன் இருக்கிறான் அண்ணாள் மாதிரி. அவன் அண்ணாளுடைய வீட்டுக்காரர். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? திட்ட மாட்டான், ஆகார தேடி போக மாட்டான், அன்பா தான் பேசுவான். பரவாயில்ல விடுமா, பார்த்துக்கலாம், 10 பிள்ளைக்கு நான் உனக்கு சமம் இல்லையா, குழந்தை இல்லைனா என்ன, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதலா இருப்பான். ஆனா ஒரே ஒரு கணவன் தான் போய் வேண்டுதல் செய்வான். ஈசாக்கு மட்டும்தான் வசனம் சொல்லும், அவன் ரெபெக்காளுக்காக வேண்டுதல் செய்தான். அந்த வேண்டுதலை கேட்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. போய் ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கணவனை ஜெபம் பண்ண சொல்லுங்க, ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ண சொல்லுங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆனால் அப்படி கொடுத்த குழந்தைய வச்சுட்டு தான் கர்த்தர் கேட்கிறாரு, நீ யாரை அதிகமா நேசிக்கிற, எதை அதிகமா நேசிக்கிற? இன்னைக்கு பிள்ளைய கர்த்தர் கொடுத்துட்டாரு. நான் பார்க்கிறேன் இந்த கடைசி காலத்துல பிள்ளை இல்லாதவனை விட பிள்ளை இருக்கிறவனுக்கு பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது. பிள்ளை இல்லாதவனுக்கு கூட பரவாயில்லை, அவன் பாட்டு சர்ச்சுக்கு வராம போறான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் பிள்ளை இல்லையான்னு கேட்கறாங்க, அப்புறம் யாரும் கேட்கறது இல்லை. அவன் பாட்டு அப்படியே அவன் வாழ்க்கையை ஓடிடுது. இந்த பிள்ளைய வச்சிருக்காமல அவனுக்கு தான் இப்ப டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. பிள்ளையை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியல, மோசமா போயிட்டு இருக்குது. நிறைய பெற்றோர் பிள்ளைகளுக்காக கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளை கண்டிக்க முடியல, யோசிக்கிறான். சபைக்கு வரும்போது ஒரு மாதிரி வருது பிள்ளை, வெளியே போகும்போது பிள்ளை வேற மாதிரி இருக்கு.
வெளியே பார்க்கும்போது பிள்ளை வேற மாதிரி இருக்கு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயம், காலேஜ் அனுப்புறதுக்கு பயம். ஏன்னா அங்கே போனால் கெட்டு போயிருமோன்னு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு பிள்ளை இல்லாதவனை விட பிள்ளை வச்சிருக்கிறவன் பிரச்சனை ஜாஸ்தி. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏலியோடைய வீழ்ச்சியே அவன் பையனால தான். சாமுவேல் ஆண்டவர் ஏலிக்கு பதிலாக கொண்டாடுறாரு. காரணம், ஏலி பசங்க சரியில்லைன்னு. பார்த்தா சாமுவேல் பசங்களும் சரியில்லை. எனக்கு பைபிளில் ரொம்ப ஆச்சரியம். அநேக பரிசுத்தவான்கள் பசங்க தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. ஏனோக்குடைய பையன் மெத்துசுலா பேழைக்குள்ள வரவே இல்லை. நோவாவுடைய பையன் காமு பிசாசுகிட்ட சபிக்கப்பட்டவனா மாறிட்டான். அதற்கு பிறகு ஏலி பசங்க, மோசேயோடைய பசங்க, அவங்களும் தூரம் போயிட்டாங்க ஆண்டவர் விட்டு. ஏலியோடைய பசங்க, ஆரோன் பசங்க எடுத்து பாருங்க பைபிள்ல. அப்படியே வரிசையா கடைசியில தாவீது பையன் சாலமோன் வரைக்கும் தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. இன்னைக்கும் இதுதான் நிலைமை. பிள்ளைகளை எப்படி வளர்க்கறது, பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்குள்ள நிறுத்துறது, நிறைய பெற்றோருக்கு இப்ப அதான் மண்டையில வலி. என்ன பண்றதுன்னு தெரியல. சர்ச்சில் வந்தா வேற உபதேசம், வெளியே போனா வேற மாதிரி இருக்கு. பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறோம். ஏன் கஷ்டப்படுறோம்? சபையில ஒரு உபதேசம், வெளியே ஒரு உபதேசம். இங்க சொல்றத அங்க செய்ய முடியல, அங்க பண்றதை இங்க பண்ண முடியல. உங்க பிள்ளைகளை வளர்க்கும் போது கர்த்தருக்குள்ள ஞானமா வளங்க. இன்னைக்கு நீங்க பண்ற சில காரியங்கள் உங்கள் பிள்ளைகளை கெட்டு போக பண்ணுகிறது. இன்னைக்கு பிள்ளை இல்லைன்னு வாங்கிடுறோம். வாங்கிட்டு வச்சுக்கிட்டு படுற அவஸ்தை அதை விட பெருசா இருக்கு. இப்ப பிள்ளைய வாங்கிட்டார் ஆபிரகாம். கர்த்தர் கேட்கிறார் 22ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஆபிரகாமை பார்த்து என்ன கேட்கிறாரு தெரியுமா? இப்போ ஆபிரகாம், உனக்கு நான் முக்கியமா பிள்ளை முக்கியமா? முடிவெடு. நான் முக்கியமா பிள்ளை முக்கியமா? பிள்ளைய கர்த்தர் கொடுக்கிறார், அவர் தான் கொடுத்தார். ஆனா ஒரு நாளும் கர்த்தர் தன்னை விட அதிகமா நேசிக்க யார் கையிலும் விட்டு கொடுக்க மாட்டார். எதுவுமே நீ கர்த்தரை விட அதிகமா நேசிக்க கூடாது. இன்னைக்கு பிள்ளைகளை அதிகமா, அதனாலதான் ஆண்டவர் ஏலியை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பார் 1 சாமுவேல்ல, என்னை பார்க்கிலும் நீ உன் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் தருவானேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். இன்னைக்கு அப்படிதான் பெற்றோர் இருக்கிறாங்க. ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துட்டார், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். ஆனால் இப்போ உங்களுடைய ஆசீர்வாதம் யாரை நோக்கி இருக்கிறது? கர்த்தரை விட பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாவற்றையும் இழந்த ஆபிரகாம், எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் இப்ப சொல்றாரு, இல்ல இதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் இல்ல. பிள்ளையை அதிகமா நேசிக்கிற ஆபிரகாம், இல்ல எனக்காக பலி கொடுப்பியா? கொடுப்பேன். எங்க காலையில கூட்டிட்டு வா, வந்துட்டேன். எங்க மலை மேல கூட்டிட்டு போ, போயிட்டேன். எங்க வெட்டு பாப்போம், இதோ கத்திய ஓங்கிட்டேன். கர்த்தர் சொல்றாரு, வெட்டாத. ஏன்? நீ என்னைக்கு உங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்தியோ, தகப்பன் வீட்டை விட்டு வந்தியோ, அதே விசுவாசம், அதே அன்பு இன்னைக்கும் என் மேல இருக்குதான்னு சோதிச்சு பார்த்தேன். இனி உன் பிள்ளை விஷயத்திலும் என்னை அதிகமாய் நீ நேசிக்கிறாய். மரித்து போன நீதிமானாகிய ஆபிரகாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால், எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானாகிய நீயும் நானும் என்னப்பட்ட காரியத்தை செய்யணும். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி. இப்ப நம்ம எப்பேற்பட்டவங்களா இருக்கணும்? பிள்ளைகளை நேசிங்க, வேணான்னு சொல்லல. கர்த்தரை விட அதிகமா நேசிக்காதீங்க. பிள்ளைகளுக்கு சலுகைகள் கொடுங்க, ஆனா கர்த்தரை விட அதிகமா தூரம் போற மாதிரி பண்ணிடாதீங்க. இன்னைக்கு அதான் நடக்குது. பெற்றோர் பண்றது அங்கதான் இருக்கு. நம்மள ஆண்டவர் பிள்ளைய பலி கேட்கல, ஆனா கர்த்தரா பிள்ளையா? இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், பிள்ளைகளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். பிள்ளைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட்டிட்டு வர்றது கிடையாது. ஏன்? பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ், எக்ஸாம். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்க எதை ரொம்ப மேன்மை நினைக்கிறீங்களோ, தேவனை விட எதை பெருசா நினைக்கிறீங்களோ, அது ஒண்ணுமே இல்லைங்கிறத கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பாக காட்டி இருக்கிறார். உன் பணம், உன் ஆஸ்தி, உன் சம்பாத்தியம் அப்படியே 100 சவரன், அப்படியே ஆஸ்தி, அங்க வீடு இங்க வீடு, பெரிய காரு, எவனையும் மதிக்கிறது இல்லை. கொரோனால ஒரு சிலிண்டர் கிடைக்கல ஆக்சிஜன், எல்லாம் ரோட்ல படுத்து கிடந்தான். கார்ல போன் பண்றாங்க, சென்னையில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வார்டில் பெட் கிடைக்குமா? தமிழ்நாடு முழுக்க ஹாஸ்பிட்டல் ஃபுல்லு, ஒரு பெட் இல்லை. ஐசியூல ஒரு பெட் இல்லை. கடைசியில் கேட்டாங்க, கீழே படுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, ஒரு இடம் கிடைக்குமா? அப்புறம் பார்த்தா டிவியில் காரை திறந்து போட்டு, டோரை திறந்து போட்டு, சீட்டை சாச்சிட்டு படுத்துருக்கான், டியூப் வச்சிருக்கான். உன் பணம் என்னாச்சு? உன் ஆஸ்தி என்னாச்சு? உன் படிப்பு என்னாச்சு? ஏதாவது காப்பாத்துச்சா? கடைசியில் ஆக்சிஜன் தான் காப்பாத்துச்சு. அந்த ஆக்சிஜன் கூட கர்த்தர் கொடுக்கிறது. இந்த ஆக்சிஜன் கர்த்தரால வந்தது. ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார். அதான் கர்த்தர் கொஞ்சம் கை வச்சார்னா மூச்சு திணறும். பார்த்துக்கணும். எதை ரொம்ப மேன்மை அல்ல, எல்லாத்தை விட ஆபிரகாம் மாதிரி சொல்லணும், அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார்.
நம்முடைய எண்ணம் முழுக்க முழுக்க எது மேல இருக்கணும் தெரியுமா? அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசம். பையனையும் கேட்ட தேசம் கிடைச்சிச்சு, பிள்ளை இல்லைன்னு சொல்லி பிள்ளையும் கிடைச்சிருச்சு. இப்ப கர்த்தர் கேட்டாரு, தேசம் போச்சு, உனக்கு தேசத்தை வெறுத்துட்டு ஆபிரகாம், சந்தோஷம், தேசத்தின் மேல உனக்கு வெறுப்பு வந்துருச்சு. இப்ப பையன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறியே, பையனையும் வெறுக்க முடியுமா? அவன் சொல்றான், அதையும் வெறுக்கிறேன். என்ன ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். பாடுவோம் நம்ம எல்லாமே நீங்க தானேப்பான்னு. வாயில சொல்லக்கூடாது, இருதயத்தில் சொல்லணும். எதுவானாலும் ஆண்டவரே நீர் தான் எனக்கு முதல், மிச்சம் எல்லாமே உமக்கு பின்னாடி. ஆபிரகாம் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான். இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு மடிந்து போகிற நீதிமான் இப்பேற்பட்ட குவாலிட்டியோட கூட இருப்பானால், வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். எபிரேயர் 11:39. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போன ஒரு நீதிமான் இப்பேற்பட்ட குவாலிட்டியோட கூட இருப்பானால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைய போகிற நீதிமான்கள் நீங்களும் நானும், எடுத்துக்கொள்ளப்படுதலை பங்கடைய போகிற நீதிமான்கள் நீங்களும் நானும் எப்பேற்பட்ட குவாலிட்டியோட கூட இருக்கணும். இன்னைக்கு நாம அதை சுதந்திரிக்கிற இடத்துல இருக்கிறோமா? எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்துல இருக்கிறோமா? ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் குறிப்பா எலியா பாருங்க, அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது வசனம் சொல்லும், அவன் மேல் போட்டிருந்த சால்வை என்னவாச்சான்? கீழே வந்து விழுந்தது. இயேசு கிறிஸ்துவ புது துணியில மூடி உள்ள வச்சிருக்கிறாங்க கல்லறைக்குள்ள. எடுத்துக்கொள்ளப்பட்ட போது திருப்பி வந்து பார்க்கும்போது அங்க என்ன இருந்துச்சு? தலைமாட்டில் ஒரு துணியும் கால் மாட்டில் ஒரு துணியும் மடிச்சு வச்சிருந்துச்சு. அவனோட அர்த்தம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளப்படுகிறவனுக்கு இந்த பூமி சொந்தம் இல்லை, பையன் உலகத்து பிள்ளைகள் சொந்தம் இல்லை, இதையும் தாண்டி நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட உனக்கு சொந்தம் இல்லை. அது எல்லாமே பூமியில வந்து கீழே விழுந்துரும். இங்கிருந்து நீ ஒரு ட்ரெஸ்ஸை கூட எடுத்துட்டு மேலே போக முடியாது. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி தான் ட்ரெஸ்ஸை எல்லாரையும் எடுத்துக்க கொடுத்துட்டாரு ரோமருக்கு கையில். அவன் எடுத்துக்கிட்டான், புறஜாதியான் எடுத்துக்கிட்டான். அவருடைய அர்த்தம் என்னன்னா, அவர் மேலே போட்டிருந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் எடுத்துக்கிட்டான். புறஜாதியான் நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ இஸ்ரவேலில் இருக்கிற பார்க்குறான், அர்மத்தியன் ஆகிய யோசேப்பு பார்க்குறான், நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம் இயேசுக்கு. இயேசு பார்க்குறாரு, நான் தான் எல்லாமே வேணான்னு கொடுத்துட்டேனே, நீனா எனக்கு கொடுக்குற, நீ போயிட்டு 3வது நாள் வா. வந்து பார்த்தா கொடுத்த ட்ரெஸ்ஸு பத்திரமா அங்கேயே இருக்கு, போட்ட ட்ரெஸ் எங்கே இருக்கு? அங்கேயே இருக்கு. அவரோட அர்த்தம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளப்படுதலை பங்கடைகிற நீதிமானுக்கு நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட உன் கூட பரலோகத்துக்கு வராது, அத்தனையும் இங்கே தான் இருக்கும். உன்னுடைய ஆத்மா மட்டும் சரீரமும் ஆத்மாவும் மறுரூபமாகி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும். இன்னைக்கு ஆவிக்குரியவங்க, உலகத்தை வெறுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல கடைசியா என்ன தெரியுமா? வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில காரியங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் பூமியில இருந்து. அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விடு, அத்தனையும் விடு, அத்தனையும் விடு. ஆபிரகாமுக்காவது ஒரு கல்லறை இருந்தது, ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுகிற எலியாவுக்கு கல்லறை தேவையில்லை. எடுத்துக்கொள்ளப்படுகிற இயேசுவுக்கு என்ன தேவையில்லை? கல்லறை தேவையில்லை. புது கல்லறை கொடுத்தாங்க, நீயே வச்சுக்கோ. ஆபிரகாமுடைய கல்லறை வேணா இன்னைக்கும் ஆபிரகாமுக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா இயேசுவின் கல்லறை யாருக்கும் சொந்தம் இல்லை, அது தேவையும் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு அது ஒரு ஆசை இருக்குது. கவனிங்கள், நம்முடைய போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட பரலோகத்துக்கு வராது, எதுவும் வராது. ஏலியாவுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இயேசுநாதர் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இந்த பூமியிலிருந்து நீங்கள் எதையும் கொண்டு போக போகிறது இல்லை. மரித்து போகிற நீதிமான் ட்ரெஸ்ஸுக்கு கல்லறைக்காவது ஆசைப்படுவான், ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானுக்கு அதுவும் கிடையாது. நாம் மறுரூபமாகி கர்த்தரோடு கூட நித்திய நித்தியமாய் வாசம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அவர்கள் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தை நாடுகிறார்கள். நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமான்கள் பழைய ஏற்பாட்டு நீதிமான்களை காட்டிலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதான் சொல்றார், பரிசேயர் சதுசேயர் நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்கணும். இந்த பூமியில் இருக்கிற எதுவும் உங்க கூட வராது. இப்பவும் சொல்றேன், கடைசியா சொல்லிட்டு முடிக்கிறேன், இந்த பூமியில் இருக்கிற எதுவுமே வராது. நீங்க மேன்மையா கருதுகிற ஆஸ்தியிலேருந்து ஆரம்பிச்சு டெய்லி மாத்திர சட்டை வரைக்கும் எதுவுமே வராது. எல்லாம் இந்த பூமியோடு கூட முடிவடைய போகிறது. எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானின் எண்ணம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும், எனக்கென்று கர்த்தர் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், நான் அதை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை நடுவில் எதுவும் என்னை வீழ்த்தாது, எதுவும் என்னை தடுக்காது, எதுவும் என்னை பிடிச்சு இழுக்காது. எல்லாவற்றையும் நான் விட்டு விட்டு கர்த்தரோடு கூட போக போகிறேன். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தோட இருங்க. போகிற வரைக்கும் இந்த பூமியில என்ன தேவையோ அதை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் சொல்லுவேன். அனுப்பி வைக்கும் போது கூட கர்த்தர் மோசேயை மாதிரி அற்புதமா நம்மளை அனுப்பி வைப்பார். நான் எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான். அனுப்பும் போது கூட கர்த்தர் எப்படி அனுப்புவாரு? நல்ல மகிமையா அனுப்பி வைப்பாரு.
கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆனால் உங்களுடைய என்னுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்திலே பங்கடைய வேண்டும். ஆமென்.